கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:6. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா நம்ம வாழ்நாளில் என்ன பண்ணுவோம்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம்மா. நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். அப்போ போகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வாய்க்க பண்ணுவாராம். இது யாருக்கு வாய்க்க பண்ணுவார், யாருக்கு வருகையிலும் போகையிலும் எப்போவும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா, உபாகமம் 28 ஆரம்பத்தில் சொல்லியிருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம கை கொள்ளும்போது, அப்படின்னா ஆண்டவர் நமக்கு காட்டுற வழியில் நம்ம நடக்கும்போது தான் நமக்கு என்ன பண்ணுன்னா ஆசீர்வாதம் இருக்கும். இந்த 28 அதிகாரம் ஃபுல்லாகவே ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கும். ஒருவேளை நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர மாட்டார். ஆனால் ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர் தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்காகவே நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்மளோட தகுதியோ, நம்மளோட திறமையோ, நம்மளோட படிப்போ, நம்மளுடைய சொத்தோ ஆண்டவர்கிட்டருந்து ஒரு நாள் நம்மளை ஆசீர்வாதம் வாங்கி தரவே தராது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது, ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்னா ஆசீர்வாதம் வரும். ஸோ இன்றையிலிருந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ மாத்திரம் நீங்கள் தீர்மானம் எடுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். God bless you. Amen.